மாணவர்களுக்கு இனிய வணக்கம். பரீட்சை சார்ந்த முக்கிய விடயமான வைத்திய சான்றிதழ் தொடர்பில் அறிய தருவதற்கான ஒரு காணொளியாக இது திகழவிருக்கிறது. சுகையினம் காரணமாக பரீட்சைக்கு தோற்ற முடியாத சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் வருடத்தில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்கு குறித்த பாடநெறிக்கான பரீட்சை இடம்பெற்ற தினத்திலிருந்து 14 நாட்களுக்குள் வைத்திய சான்றிதழை சமர்ப்பிப்பது அவசியமாகும். குறித்த வைத்திய சான்றிதழானது பல்கலைக்கழகத்தின் மருத்துவ நிலையத்தில் அல்லது அரசின் கீழ் பதிவு செய்துள்ள வைத்தியரினால் வழங்கப்பட்டிருப்பது அவசியமாகும். இயன்றளவில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலவசமாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய எமது பல்கலைக்கழக வைத்திய நிலையத்தில் குறித்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதை வலியுறுத்துவதோடு பிரயோக ரீதியில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்களில், அதாவது உதாரணமாக இல்லங்களிலிருந்து உங்களுடைய பல்கலைக்கழகத்திற்கும் இருக்கும் அதிக தூரம் காரணமாக அல்லது வீட்டில் இருக்கும் போது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த அரசின் கீழ் பதிவு செய்துள்ள வைத்தியரினால் குறித்த சான்றிதழை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். எவ்வாறாயினும் குறித்த வைத்திய சான்றிதழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ நிலையத்தினால் சான்றுபடுத்தப்பட்ட பின்னரே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பல்கலைக்கழகத்தின் எமது பீடத்தின் பரீட்சைகள் அலகின் வலைத்தளத்திலிருந்து தரவிறக்கம் செய்து கொண்ட விண்ணப்ப படிவத்தோடு குறித்த வைத்திய சான்றிதழின் மூலப்பிரதியையும் இணைத்து நீங்கள் பரீட்சை அலகிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சமர்ப்பிப்பதை உறுதிப்படுத்துவதற்கு பரீட்சை அலகினால் ஒதுக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் கையொப்பத்தினையும் இட வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். குறித்த பாடநெறிக்கான பரீட்சைகளுக்கு அடுத்த கல்வியாண்டில் தோற்றுவது கட்டாயமானதாகும். அதாவது நீங்கள் குறித்த மருத்துவ சான்றிதழை முதல் வருடத்தில் வழங்கியிருப்பீர்களானால் 2ஆம் வருடத்தில் குறித்த பரீட்சையை தோற்றுவது மிகவும் முக்கியமானதாகும். இத்தகைய மாணவர்கள் சலுகை பெற்றுக்கொண்ட மாணவர்களாக கருதப்படுவார்கள். சலுகை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றும் போது கடந்த முறை தொடர் மதிப்பீட்டில், அதாவது கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் மூலம் பெற்றுக்கொண்ட புள்ளிகளும் இறுதி பரீட்சையில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளும் சேர்த்து வழமை போலவே உங்களுக்கான தரம், அதாவது கிரேட் கணிக்கப்படும். அதே போல மருத்துவ காரணங்களினால் பரீட்சைக்கு தோற்றாதிருப்பினும் மேற்படி சரியான முறையில் உங்களுடைய மருத்துவ சான்றிதழை நீங்கள் வழங்க தவறி இருப்பின் குறித்த மாணவர்கள் எதிர்வரும் பரீட்சைக்கு தோற்றும் போது சலுகை பெற்ற மாணவர்களாக கருதப்படாமல் மீள் பரீட்சார்த்தியாக, அதாவது ரிப்பீட் ஸ்டூடெண்டாக கருதப்படுவார்கள். இந்த அதாவது மீள் பரீட்சார்த்தியாக கருதப்படும் போது உங்களுக்கு உச்சபட்சமாக 40 புள்ளிகளை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது சி கிரேட் மட்டுமே உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இதன் போது உங்களுக்கான தொடர் மதிப்பீட்டுக்கான புள்ளிகளும் இணைத்துக் கொள்ளப்படாது என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். இது தொடர்பில் பீடத்தின் ப்ராஸ்பெக்டஸின், அதாவது எக்ஸாம்ஸ் ப்ரொசீஜர் பகுதியில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடந்த காலங்களிலே பரீட்சார்த்திகள் மருத்துவ சான்றிதழ்களை வழங்குவது தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். அதன் காரணமாகவே நாங்கள் இது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குகின்றோம். அதாவது மோசடியான சான்றிதழ்கள் வழங்குதல் அல்லது பொய்யான காரணங்களுக்காக சான்றிதழை வழங்கும் போது எதிர்வரும் வருடத்தில் தோற்றக்கூடிய பாடநெறிக்கான எண்ணிக்கைகள் அதிகரிக்கும். அதே போல காலத்துடன் விரிவுரையின் போது கற்றுக்கொண்ட விடயங்கள் மறக்கக்கூடும். வேலைப்பளு காரணமாக இன்டர்ன்ஷிப்பிலிருந்து விலகுவதற்கான நிலை ஏற்படும். இறுதி பரீட்சையின் போது நீங்கள் மேலும் ஒரு வருடம் அதிகமாக நீங்கள் செலவிட வேண்டியிருப்பதால் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். இது போன்ற பாதக நிலைமைகளும் உங்களுடைய பரீட்சை மருத்துவ சான்றிதழ் தொடர்பான விடயங்களை நீங்கள் கடைபிடிக்காததன் காரணமாக இடம்பெறக்கூடும். மேலும் மருத்துவ காரணமல்லாத விசேட காரணங்களான உதாரணமாக உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களின் மரணம் அல்லது நீங்கள் விபத்துக்கு உள்ளாகும் போது 14 தினங்களுக்குள் குறித்த சான்றிதழை உங்களால் சமர்ப்பிக்க முடியாது போகுமானால் நீங்கள் குறித்த விடயம் தொடர்பாக எமது பரீட்சைகள் நிலையத்திற்கு, அதாவது பரீட்சைகள் அலகிற்கு, எக்ஸாமினேஷன்ஸ் யூனிட்டிற்கு நீங்கள் தகவலை வழங்குவது, உடனடியாக தகவலை வழங்குவது சிறப்பானதாகும். இதன் போது விசேடமாக உங்களது கோரிக்கை தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும். எனவே நீங்கள் ஆரோக்கியமாக தயாராகி பரீட்சைக்கு தோற்றுவதன் மூலமாக சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பிப்பது தொடர்பான விடயத்தை உங்களுடைய பரீட்சைகளை பிற்போடுவதற்கான ஒரு காரணமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியான பரீட்சைகளில் சிறந்த சித்தியடைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி.